அனைவருக்கும் வணக்கம். உடுமலைப்பேட்டையிலேருந்து பொள்ளாச்சி போகிற வரைக்கும் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் திண்டுக்கல் சாலையில் நடுவில் இந்த கோனோகார்பஸ், அதாவது இந்திய அரசு தமிழ்நாடு அரசும் தடை செய்யப்பட்ட ஒரு செடி நடுவில் இருந்தது. இதை சுற்றுச்சூழலுக்கும் நமக்கும் சுவாசம் சம்மந்தமாக நுரையீரல் பாதிப்புகள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி கடந்த 2ஆம் தேதி சிபிஜி ஆர்எம்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பில் பொதுநல வழக்கு அது கொடுத்துருந்தாங்க. இதனுடைய அடிப்படையில் அந்த காணொளி நமக்கும் வந்திருந்தது. நாமளும் இன்ஸ்டாகிராமில் இடுவாய் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற இன்ஸ்டாகிராமில் இந்த செடியை அகற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தோம். அதனுடைய அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், இந்த ஆணையம் ஆய்வு செஞ்சு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த செடிகளை கோனோகார்பஸ் செடிகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இப்போ நேற்று அந்த செடியெல்லாம் அப்படியே வேரோட பிடுங்கி அதை சுத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. உடுமலை பொள்ளாச்சி திண்டுக்கல் ரோட்டில் உள்ள கோனோகார்பஸ் பிடுங்கி எறியப்படுகிறது. எல்லாம் பிடுங்கி எறிகிறாங்க. இதுதாங்க வெற்றி. ஒரு வெற்றி அப்படின்றது தேர்தலில் ஜெயிக்கிறது தோக்கிறது அதுக்கு பேர் இல்லைங்க. எப்பயுமே மக்களோட பிரச்சனையை மக்களோடவே நின்று மக்களோட குரலாக ஒலிக்கிறது தான் நாம் தமிழர் கட்சி. இது அதிகாரம் எங்ககிட்ட இல்லைனாலும் சரி, எப்பவுமே மக்களாக நின்று போராடுறது தான் நாம் தமிழர் கட்சி. களத்தில் எப்பயுமே மக்களாக நிற்போம்.